வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மலமலன்னு சரிஞ்சு கிட்டத்தட்ட 356 புள்ளிகள் குறைந்து சைக்கலாஜிக்கல் பேரியர் 26,000க்கு கீழே உடைந்து 25,882.25 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 852, டிக்ளைன்ஸ் 1433. மிட் கேப் பார்த்தோம்னா லோவர் பை 0.38%, ஸ்மால் கேப் லோவர் பை 0.32%. வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 7% அதிகரித்து 12.79 முடிவடைந்தது, ரிஃப்ளெக்டிங் ரைஸ் இன் மார்க்கெட் வாலட்டாலிட்டி. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஸ்டில் ஆன் த நெகட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி மெட்டல் அண்ட் மீடியா எமர்ஜஸ் டாப் கைனர்ஸ் டுடே. மறுபுறம் ஆட்டோ, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி ரியாலிட்டி ப்ராஃபிட் புக்கிங்கில் நன்கு விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் நாளைய தினம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இருக்குது, அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ட் ஆகும். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஏறின பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், என்டிபிசி, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், பிரிட்டானியா, பாரத் பெட்ரோலியம், ஏஷியன் பெயிண்ட்ஸ், கிராசிம், டைட்டன் அண்ட் அதானி என்டர்பிரைசஸ். நண்பர்களே, நேற்றுக்கு நம்ம கூறியதில் மெட்டலில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஏறி இருக்கு, அதுபோல் என்டிபிசியை பற்றி சொன்னோம், அதுவும் ஏறி இருக்கு. தென் மெட்டல் ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் ஏறி இருக்கு. தென் பாரத் பெட்ரோலியம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதுவும் ஏறி இருக்கு. தென் டைட்டன் கம்பெனி, அதானி என்டர்பிரைசஸ். ஸோ துறைகளை சொன்னோம், துறைகளை சார்ந்த பங்குகள் ஏறி இருப்பதை உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விருப்பப்படுறேன். அதுபோல் இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஹீரோ மோட்டாகார்ப், ட்ரெண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மெயினாக ஒன் மேன் ஆர்மி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.25% விழுந்திருக்கு. அதுதான் மெயினாக மார்க்கெட்டை புல் டவுன் பண்ணியிருக்குதான முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதுபோல் ஆக்சிஸ் பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஆட்டோ இதுவும் 2.5% விழுந்திருக்கு. இதுவும் மெயின் ரீசன். தென் எஸ்பிஐ லைஃப் அண்ட் நெஸ்லேயும் கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. ஸோ இவையெல்லாம் சந்தைகளை இறங்குவதற்கு உண்டான ஊன்றுகோல்களை நிறுத்தியது என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோம்னா 159 ரூபாய் அதிகரித்து 75,017, வெள்ளி 464 ரூபாய் குறைந்து 90,934, க்ரூட் ஆயில் 16 ரூபாய் ஏறி 5,710 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக இந்த ஆயில் பிரைஸ் ஏறுவதற்கு முக்கிய காரணமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய டென்ஷன். ஸோ அதுதான் மெயின் பாதிப்பு சந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் -1.8 வைசஸ் 6.1 மிகவும் மோசமாக வந்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. மேலும் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் சைனாவில் பார்க்கும் பொழுது ஒரு ஏற்றத்தை கொடுத்துள்ளது சைனா மார்க்கெட்டில். ஈவன் தான் மார்க்கெட் டவுனாக இருந்தாலும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க அங்கே ஹோம் பையர்ஸ்க்கு நாம்ஸ் ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காங்க லோன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதான் முக்கிய காரணம் என்று சொல்லலாம். இன்றைய தினம் உலகளாவிய சந்தைகளும் சரி, ஆசிய பங்கு சந்தைகளும் சரி எல்லாமே இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸப்ட் நிக்கி ஒண்டி ஸ்லைட்லி பையிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் மைக்ரோ கேப் கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 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 ரேலி இருந்ததுன்னு சொல்லலாம், 7% மேலே. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா என்ட்ரோ ஹெல்த் கேர், த நியோமா வெல்த் ரெண்டுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ மேலும் இன்றைய தினம் காலையில் பார்த்தோம்னா கேப் ஓப்பனிங் 26,061, ஹை 26,134.70, அதிலிருந்து படிப்படியாக குறைந்து 25,794 அப்படிங்கிற லோவை தொட்டது. இன்னைக்கு ஹைக்கு லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 206 + 134 340 புள்ளிகள் வரை மார்க்கெட்டில் அந்த வாலட்டாலிட்டி இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் பிலோ 26,000 பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மெயினாக பார்த்தோம்னா இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் 81 லட்சத்திலையும், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் 22.2 லட்சமாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் ஓப்பனிங் வித் கேப் டவுன் பட் ரிமைன் அண்டர் செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னாக்க செல்லிங் இருந்துகிட்டே இருந்தது. அந்த 25,794 அரௌண்ட் 2 மணிக்கு அந்த லோவை தொட்டுதுன்னு சொல்லலாம். பட் அதிலிருந்து ஒரு நல்ல ரெக்கவரி, கிட்டத்தட்ட ஒரு 30-40 புள்ளிகள் ஏறி இருப்பது. ஸோ இருந்தாலும்
அந்த ஹையர் ஹைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கடந்த ஒரு 8 செஷனாக அதை இன்றைய தினம் அதை முறியடிக்கப்பட்டு சைக்கலாஜிக்கல் பேரியர் என்று சொல்லும் 26,000 உடைத்து பிலோவில் இருக்கிறதுனால நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வீக்னஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது இப்போ எல்லோருக்கும் கேள்விக்குறி. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும்பொழுது வீக்னஸ் கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. மேலும் நாம் பார்க்கக்கூடிய மொமெண்டம் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ், அதுவும் பார்த்தோம்னா ரெக்கார்டர் நெகட்டிவ் கிராஸ் ஓவர். ஸோ ஏதாவது பெரிய ஒரு மூமெண்ட்டுக்கு வரணும்னா ரிசல்ட்ஸ் ஆர் எனி டேட்டா ஃப்ரம் த குளோப் வந்தால் தான் இதில் சேஞ்சஸ் வரக்கூடும் இனிஷியலாக. இல்லை என்றால் இந்த நெகட்டிவ்னஸ் பர்சிஸ்டன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. இப்பொழுது நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ராங் சப்போர்ட் 25,500 இருக்கக்கூடும். அதுபோல் 26,000 தாண்டுதலையும் சில ஹடில்ஸ் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஏன்னா நிறைய விஷயங்களை சந்தைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் செபியினுடைய மாதாந்திர கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவுகளுக்கு தகுந்தாற்போல் நாளைக்கு மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால் நாளைய தினம் நமது சந்தைகளில் விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.